Hi friends, I'm Rajathi from We All Learn Today. So, இதுக்கு முன்னாடி Photoshopல என்ன பார்த்தோம் அப்படின்னா Photoshopனா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன், அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் பேசிக்கான சில டூல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூல் பார்னா என்ன, டூல் பாக்ஸ்னா என்ன, அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் டூல்ஸ், அதாவது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மெயின் டூல்லாம் பார்த்தோம். அதாவது எப்படி நம்ம க்ராப் பண்ணணும், எப்படி நான் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணுறதுல நிறைய விதம் இருந்துச்சு. நான் வந்து எப்படி ஒவ்வொரு ஷேப்பில் நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்தோம். இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ என்ன அப்படின்னா பேட்ச் டூல், ஹீலிங் டூல் அண்ட் கலர் டிஸ்பிளேமெண்ட் டூல். ஸோ இந்த 3 டூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டூலை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் அடுத்த வீடியோ கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரே வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும். அட் த சேம் டைம் என்னால் அந்த கான்செப்டை கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போக முடியாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஏன்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பேசிக் டூல்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் செலக்ட் பண்ணணும், எப்படி நான் க்ராப் பண்ணணும், இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற பேசிக் எடிட்டிங். பட் இப்போது நம்ம பார்ட் 2லேருந்து பார்க்க போகிறது தான் என்ன அப்படின்னா ஃபோட்டோஷாப்க்கான மெயின் எடிட்டிங் டூலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இதிலேருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 டூல்: ஹீலிங் டூல், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் அண்ட் பேட்ச் டூல். ஸோ இது 3மே நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதா அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் இமேஜ் வச்சு அதோட யூசேஜை உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இடையில டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேட்ச் டூல், ப்ரஷ் டூல், ஹீலிங் டூல், ஸோ இந்த 3 டூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது மட்டும்தான்: ஹீலிங் ப்ரஷ் டூல், பேட்ச் டூல் அண்டு கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ ஒவ்வொரு டூலையும் அதோட சப் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சப் டூல்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ் டூல். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவையில்லாத ஸ்பாட்ஸ், டஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹீலிங் டூல். ஸோ இதுக்கு நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த இமேஜ் எடுத்தாலுமே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் பண்ணுற எல்லா சேஞ்சஸும் இதில் தான் இருக்கும். ஸோ ஒரிஜினலாக நான் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸில் சில பிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹீலிங் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுற ஒரு ஆட் இருக்குது, இல்லை ஃபேஸ் வாஷ்க்கான ஆட் இருக்குது அப்படின்னா அதில் பிம்பிள் வந்து முதல்ல இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னா இந்த ஒரிஜினல் இமேஜை நான் பிம்பிள் ஃப்ரீயாக, அதாவது கிளியர் ஸ்கின்னாகவும் என்னால் மாற்ற முடியும். இல்லை இந்த இடம்லாம் கிளியராக இருக்குது, ரைட்? ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பிம்பிள்ஸ் இதே மாதிரி நான் க்ரியேட் பண்ணவும் முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்படி இருக்கிற என் ஃபேஸ் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நேச்சுரலாக எந்த ப்ராடக்ட் போட்டு அந்த மாதிரி வரதில்லை. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஹீலிங் டூல் வச்சு தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ், ஸோ சைஸுங்கிறது இந்த ஓவல் சைஸ் பாருங்கள் எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு பிம்பிளோட சைஸ்க்கு நான் குறைச்சிக்கிறேன். ஸோ அதோட டயமீட்டர் ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹீலிங் டூல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் நான் கிளியர் பண்ணி காமிச்சிடறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கின் மாதிரி எனக்கு இங்கே வேணும். ஸோ அப்போ இந்த ஸ்கின், எந்த ஸ்கின் வேணுமோ, எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் ஆல்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் இப்படி மாறிடும். ஜஸ்ட் ஒரு கிளிக். இப்போ ஆல்ட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பிம்பிள் கிட்ட வச்சு ஒரு கிளிக், அவ்வளோதான். ஒரே ஒரு கிளிக். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து பிம்பிளே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ தெரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப அன்டூ பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே பிம்பிள் இருந்த ஃபேஸ். ஸோ இதில் நான் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ ஜஸ்ட் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணும்போது ஸோ இதில் ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி பிம்பிள் நான் ஃபேஸ் ஃபுல்லாக வைக்கலாம். ஸோ அகெயின் ஆல்ட் ஒரு கிளிக், ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிட்டு அண்ட் தென் அகெயின் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹீல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஸ்கின்ல ஆல்ட் கிளிக் கொடுத்துட்டு அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு கிளிக். இல்லை நான் என்னோட ப்ரெஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஒரு கிளிக் அகெயின். ஸோ உங்களுக்கு இப்போ சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ நார்மலாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ். ஸோ இது வந்து ஒரு டைப் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்ச் டூல். ஸோ பேட்ச் டூலை வச்சு வாட்டர் மார்க் இருக்கிற இமேஜ் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அஸ் யூஷுவல் எந்த இமேஜ் எடுத்தாலும் நம்ம டூப்ளிகேட் கிரியேட் பண்ணணும். ஒரிஜினல் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த சேஞ்சஸ்னாலும் நான் டூப்ளிகேட்டில் தான் பண்ணணும். ஸோ இப்போ காப்பிரைட் அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ பேட்ச் டூல் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் டூல் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் டூல் மாதிரியே தான். ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்ச் நான் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு அந்த கரஸ்பாண்டிங் எந்த இடத்துக்கு மூவ் பண்ணேனோ அந்த ஏரியா வந்து எனக்கு இங்கே ஃபில் ஆகிடும் செலக்ட் பண்ண ஏரியாவில். ஸோ சேம் திங் தான் நான் இதில் பண்ணலாம். ஸோ அகெயின் பேட்ச் டூல் எடுத்துகிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஹேண்ட் டூல் தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம காப்பிரைட் அப்படின்றது இல்லாமல் நம்ம கிளியராக எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு இமேஜ் வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் டூப்ளிகேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்ரவுண்ட் லேயர். ஸோ இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ பேட்ச் டூல் எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வாட்டர் மார்க். ஸோ அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு ஜஸ்ட் மூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணணும் அப்படின்னா Ctrl+. ஸோ Ctrl+ கொடுத்து இந்த சைடு ஸ்க்ரோல் பார் வந்துடும். இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது சைடில் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்டு ஃபைனல் ரிசல்ட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் Ctrl+0 கொடுத்தாலே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ஒன்று மட்டும் விட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்ச் டூல் யூஸ் பண்ணி
வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இமேஜ் காமிக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேட்ச் டூலுக்கான யூசேஜ். ஸோ இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இது வந்து ஒன் டைப் பேட்ச் டூலில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரே ஒன் டைப் நம்ம பார்த்துருக்கோம். இனி ஃபர்தராக நம்ம அடுத்த ஒவ்வொரு இமேஜஸ் பார்க்கும்போது அதை பற்றின கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் எடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கலர் செலக்ட் ஆயிருக்கோ அந்த கலர் தான் எனக்கு இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இமேஜை. ஸோ தெரியுதா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்? ஸோ வேறு கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கலரவே நம்ம டோட்டலாக வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஹியூ சேட்ரேஷன் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி அதாவது டேரெக்டாக நம்ம ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இல்லாமல் அந்த இமேஜில் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் இதில் க்ரீன் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ இதிலே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் ஃபஸ்ட்டு இங்கே வந்து லைட் பிங்கிஷ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் தான், நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் கலரான இந்த பழைய இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓல்டு சாங்ஸில் ட்ரெஸ்ஸோட கலர் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இதில் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த டூல் வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாதி செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் டீசெலக்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம போய் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் கலர் ஃபில் பண்ணலாம். ஸோ அதாவது ஓவரால் இமேஜுக்கும் அதாவது இந்த மாதிரிலாம் ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்கள் நிறைய ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாகவே இந்த மாதிரி ஃபில்டர்ஸும் இருக்கும். நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் கலர் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டைப்பு நான் இதில் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ் டூல், பேட்ச் டூல், கலர் ரிப்ளேஸ்மெண்ட் டூல். ஸோ மூணுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ மூணுமே என்ன அப்படின்னா இமேஜில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எடுக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறது, நான் இமேஜுக்கான ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஹீலிங் ப்ரஷ் எதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத பிம்பிள், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் ஹீலிங் ப்ரஷ் டூல் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்த நான் ஹீல் பண்ணிக்கலாம். பேட்ச் டூல் எதுக்காக அப்படின்னா நான் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதில் ஒருத்தவங்களை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பேட்ச் டூல் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து இதில் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது கலர் ரிப்ளேஸ்மெண்ட் டூல் ரெண்டு டைப்பாக பார்த்துட்டோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னைக்கான வீடியோ. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.